வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து ம், அதாவது ஸ்பீக்கர் பூன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அமரர் லில்லின்னு சொல்லுவாங்க இந்த பூவை. பாருங்கள், இது பூ பூத்துருக்கு எங்கள் தோட்டத்தில். இது இயர்லி வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது பூக்கும். எப்படின்னா, இது கிழங்கு வகையை சேர்ந்தது. இந்த கிழங்க நம்ம வந்து தொட்டியில் வச்சோம்னா, தொட்டியில் இது ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா தொட்டியவே உடச்சிரும் அந்த அளவுக்கு. எங்கள் வீட்டில் தொட்டியில் தான் வச்சுருந்தேன். அது தொட்டி கிழங்கு பெருசாகி விரிசல் விட்டதுனால கீழே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பேர் ஸ்பீக்கர் பூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது ஒரு ஸ்டெம்லேருந்து 4 டைரெக்ஷன்லேயும் வரும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அந்த 4 பக்கத்துலேயும் 4 மொட்டு வரும். அந்த மாதிரி 4ம் அட் அ டைமில் சில நேரத்தில் பூக்கும். சில நேரத்தில் 1, 2 மட்டும் பூக்கும். அதனால் இது வந்து ஸ்பீக்கர், அதாவது நம்ம எப்படி ஸ்பீக்கர் கட்டினா 4 திசையிலையும் கட்டி பாட்டு பாட விடுறாங்களோ அந்த மாதிரி இது. பாருங்கள், இதில் 2 இருக்குது. இன்னும் 2 வரவே இல்லை இன்னும். இதில் வந்து 2 வந்து 1 பூத்துருச்சு, 1 பூக்கலை. இது 4 வரும் இதில். அடுத்தடுத்து பூத்துரும். அது நம்ம கொடுக்குற சத்தை பொறுத்து. இப்போ இது இந்த இடத்துல நிழல் அதிகமாக இருக்கிறதுனால இது அதிகமாக அந்த இடத்துல வரல. 1, 2 தான் வந்திருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் பராமரிப்பு அதிகம் கிடையாது. நல்லா சன்லைட்டு ஏப்ரல், மே அந்த மாதத்தில் சன்லைட் நல்லா படும்போது இந்த கிழங்கு வந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இதில் ரெட்டு, பிங்க்கு, டபுள் கலர் எல்லாமே இருக்குது. அந்த கலர்லாம் இன்னும் பூக்கலை. இந்த ஒரு கலர் தான் பூத்துருக்குது. இது ஒரு வருஷம் நம்ம கிழங்கு வந்துருச்சுன்னா போதும். அது பக்கத்துலேருந்து சின்ன சின்ன குட்டிங்கள்லாம் கிழங்கு நிறைய செடிகள் வரும் பாருங்கள். இப்போ சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்து தனியாக வச்சோம்னா இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக பூக்கும். அமரர் லில்லின்னு சொல்லுவாங்க. அமர் லில்லி. இலை வந்து நம்ம